அன்பான சகோதர சகோதரிகளே, प्यारे भाई बहनों, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். प्रभु यीशु मसीह के नाम से हम सभी को हम बधाई करते हैं. கடந்த நாட்களில் ஆவியானவரால் தூண்டப்பட்டு என்னுடைய சாட்சியை குறித்து உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். गया दिनों में मैंने आत्मा से पवित्र आत्मा के द्वारा हम क्या किया, मेरे गवाही को आपको बताया है. அது தொடரும்படியாக இந்த நாட்களில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். उसे लगातार शुरू करने के लिए हम यहाँ पर आए हैं, इस हफ्ते आए हैं. இந்த நாள்லையும் நம்ம சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணி நம்ம அதை ஆரம்பிக்கலாம். इन दिनों में हम छोटा प्रार्थना करके शुरू करेंगे. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमें अधिक से प्रेम करने वाले हमारे स्वर्गीय पिता, இந்த நாளில் கூட அப்பா என்னுடைய சாட்சியை குறித்து கர்த்தாவே சொல்லும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. इस दिनों में परमेश्वर मेरे गवाही के बताने के लिए यहाँ पर आए परमेश्वर. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பார்த்து கொண்டிருந்தான ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரயோஜனம் உள்ளதாக நீர் மாற்றுவீராக. देखने वाले हर एक बच्चों को परमेश्वर एक उपयोग होने के लिए आप मदद कार्य कीजिए. இதனால ஆண்டவரே, அவர்கள் பிசாசின் தந்திரங்களையும் அவர்களை அதை எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் மாற்றும்படியான ஒரு பலனை அவர்களுக்கு கட்டளையிடணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. इसके निमित्त परमेश्वर वो लोग जो शैतान की चालक और उसके सामना करने के लिए बल उनको दीजिए परमेश्वर. நீதியா நேரம் முழுதுமா உடைய கருத்துல தருகிறோம், நீரே பேச வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். बाकी समय पूरा आपके हाथ में सौंपते हैं, आप केवल आप बात करने के लिए हम चाहते हैं. இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, अच्छे पिता. ஆமென். आमीन. எங்க அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन मार्कोட நிறுத்தினேல. जो मैंने गया दिन में मैंने जो अंत किया है कि मेरे पिता ने जो एक क्वेश्चन मार्क रखा है करके उसका क्या है करके हम देखने वाले हैं. ஏன்னா எங்க வீடு 3 முக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க. 3 வழியிலையும் அது ரோட் சைடா இருக்கிறதுனால எங்க வீட்டுக்கு வாசலே கொஞ்சம் தான் இருக்கும், பின்னாடி ஃபுல்லா ரோடு தான், மெயின் ரோட்ல இருக்கிறதுனால அப்படின்னா அந்த இசக்கி அம்மனுடைய கோயில் அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசு அப்படின்னா அந்த ஸ்பிரிட் எங்கள் அம்மா மூலமாக பேசிச்சு. क्योंकि जो मेरा जो हम रहते हैं जो जगह जो घर है उसके जो बाजू में 3 रास्ता जाने वाला रोड थे. उस रोड के बाजू में ही जो इसकी अम्मा करके एक जो मंदिर है, वहाँ पर ही जो मेरे माँ को जो सताने वाला जो आत्मा के कार्य करता था. அப்படின்னா எங்கள் வீட்டு முன்னாடி கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. वो आके क्या कहने लगे आत्मा, क्योंकि हमारे जो घर के सामने एक मंदिर बनाने करके. அதுக்கு எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா, நாங்கள் கோயில் உனக்கு கட்ட முடியாது. तभी मेरे पिता ने कहा मैं तेरे लिए मंदिर नहीं करूँगा, नहीं बनाऊंगा करके. ஏன்னா எங்கள் மாமா அப்படின்னா எங்கள் அம்மாவோட ஃபேமிலியில் எங்கள் மாமாங்க எல்லாருமே கோயில் கட்டி தான் வணங்கிட்டு இருந்தாங்க. क्योंकि मेरे माँ के जो भाई लोग हैं, मेरा मामा है, वो सब क्या करते थे, मंदिर बना के ही जो आत्मा को दंडवत करते थे. அப்போ எங்க அப்பா நான் சொன்னேன்ல, ஆர்சி முறையில் ஒரு பெரிய பைபிளும் இருக்கும். तो तभी मैंने कहा ना जो आरसी के जो बाइबल बड़ा बाइबल था, அதே போல மகாபாரதம் ராமாயணம் புக்ஸ் எல்லாம் இருக்கும். उसी तरह जो महाभारत और रामायण का उस पुस्तक था. அப்புறம் ரிக் யசுர் சாம அதர்வன அந்த அப்படின்னா இந்து மதத்துல சொல்லுகிறதான வேதங்கள் எங்க வீட்டுல இருந்துச்சு. और रिक यजुर सामा वो सब जो हिंदू जो मार्ग में जो कहने वाले वो सब पुस्तक हमारे घर पर थे. அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எங்க அப்பா படிச்சிருந்தாரு. वो जो पूरा जो मंत्र कहने वाला पूरा जो कार्य को मेरे पिता ने सीखा हुआ था. அவர்கிட்ட ஒண்ணு கேட்டா அப்படியே தண்ணி மாதிரி சொல்லுவாரு. हम उसके पास एक पूछेगा तो एकदम बहाड़ से वो कहता है वो सब मंत्र पूरा. அப்போ பாருங்களேன், எல்லா வேதங்களையும் என்ன சொல்லியிருக்குன்னா கடவுள் ஒருவர் தான். तब देखो सब जो शास्त्र क्या कहता है, परमेश्वर एक ही है. அந்த வேதங்களையும் அப்படிதான் சொல்லியிருக்குது. அப்படின்னா அவர் ஒரு கன்னியின் வயிற்றுல பிறக்கணும். वो शास्त्र में वही कहा है कि वो कुंवारी के पेड़ में जन्म होना है. அவர் என்ன பண்ணணும், ரத்தம் சிந்தணும். वो क्या करना है, खून बहाना है. அவருடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். उनका लघु पवित्र है. அதனால தான் எல்லா மனுஷங்களுடைய பாவங்களும் அந்த ரத்தத்துல மன்னிக்கப்படும். उसके निमित्त जो सारे मनुष्य के पाप उस लघु में माफ किया जाता है அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதங்களையும் எழுதி இருந்துச்சு. उसी के वैसा करके उस शास्त्र में भी लिखा था. அந்த வேதங்கள்ல எழுதப்பட்டதான காரியம் பைபிள்ல நடந்திருக்குது. उस जो शास्त्र में लिखा हुआ जो कार्य बाइबल में पूरा हुआ है. ஆனா அந்த வேதங்கள்ல எந்த மனுஷனும் அதை நிறைவேற்றல. क्योंकि उस जो शास्त्र में जो लिखा हुआ उस कार्य को पूरा करने के लिए कोई मनुष्य नहीं आया था. அப்ப அந்த வேதங்கள்ல கடவுள்னு சொல்லப்படுகிற எல்லாமே அவங்க அவதாரங்கள் நிறைய எடுத்தாங்க.
ஆனா யாருமே வந்து என்ன பண்ணல, அவங்க வந்து ரத்தத்தை சிந்தி மனுஷர்களை மீட்கல. उस जो शास्त्र में जो कहा हुआ, जो बहुत सारे जो मनुष्य लोग जो अवतार लिए, लेकिन कोई भगवान आके उनसे लोगों को नहीं बचाया है. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, மத்தவங்கள கொலை செஞ்சு தான் என்ன பண்ணாங்க, ரட்சித்தாங்க. क्योंकि वो लोग क्या किए थे, दूसरों को मार कर ही दूसरों को बचाते थे. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவரே கொலையா மாறி, அவரே பலியா மாறி ஜனங்களை ரட்சித்தாரு. केवल यीशु मसीह ही खुद बलिदान होकर लोगों को छुड़ाया है. அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தின் மூலமா, அந்த புத்தகத்தின் மூலமாக எங்க அப்பா தெரிந்து கொண்டாரு. ऐसा करके जो उस शास्त्र के द्वारा, उस पुस्तक के द्वारा मेरे पिता ने जान लिया है. அப்போ எங்க அப்பா வந்து தைரியமா அந்த பிசாசு அப்படின்னா அந்த ஸ்பிரிட் கிட்ட சவால் விட்டாரு. तभी मेरे पिता ने उस जो आत्मा के सामने एकदम हिम्मत से एक सवाल दिया. அப்போ அந்த காளி என்றதான அந்த ஸ்பிரிட் எங்க அப்பா சொன்னாரு, நான் உனக்கு கோயில் கட்ட முடியாது, ஏன்னா நீ கடவுள் இல்லை, நாங்க வந்து மந்திரத்துக்காக உன்னை பயன்படுத்துறோமே தவிர நீ வந்து எங்க கடவுள் இல்லை, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு தான் எல்லா மகிமையும் கொடுக்கணும், அதனால நான் உனக்கு கோயில் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டார். तभी वो काली आत्मा के सामने जो पास मेरे पिता ने कहने लगा, हम तेरे लिए मंदिर नहीं बनाओगे क्योंकि तू परमेश्वर नहीं है, तू भगवान नहीं है, क्योंकि जो परमेश्वर है उसके सिर्फ महिमा हम दे सकते हैं, तू नहीं करके वो कहने लगे. ஆனா உடனே இந்த காளி சொல்லிச்சு, நீ எனக்கு கோயில் கட்டலைன்னா உன் மனைவியை நான் அழிச்சிடுவேன், அதே மாதிரி உன் பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நான் என்ன பண்ணுவேன், கொன்று போட்டுருவேன், உன் வம்சத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, உன்னை நான் பைத்தியமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுச்சு. तभी वो काली आत्मा कहने लगे, तू मेरे लिए मंदिर नहीं बनाएगा तो मैं तेरे जो वंश को जो नाश करूंगा और तेरी पति को, बच्चे को भी क्या कर दूंगा, नाश कर दूंगा करके तेरे को पागलपन बना दूंगा करके वो कहने लगे. இப்படி இருக்கும்போது அடுத்து எனக்கு ஒரு தம்பி வந்து எங்க அம்மா வயித்துல இருந்துச்சு. तभी उसके ऐसा जो सिचुएशन होते समय मेरे जो माँ के पेट में मेरे जो छोटा भाई थे पेट में. அப்போ வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக எங்க अम्मा வந்து हॉस्पिटल நாங்க சேர்த்திருந்தோம். तभी वो जो बच्चा पैदा होने के लिए हमारे माँ को क्या किए, हॉस्पिटल में அட்மிட் किए थे. அப்படின்னா இன்னும் எனக்கு நல்லா அப்படின்னா சொல்லியிருக்காங்க, மார்த்தாண்டத்தில் மிஷின் ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து கேரளாக்காரங்க தான் அதிகம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. जो मारतांडम करके एक गांव में जो मिशन करके एक हॉस्पिटल है, वहाँ पर जो बहुत सारे केरला वाले लोग ही काम करते थे वहाँ पर. அப்போ அது பக்கத்தில் திங்கள் சந்தை அப்படின்ட்டு தானே நிறைய இதில் இருக்கும், அங்கெல்லாம் சர்க்கஸ் எல்லாம் போடுவாங்க. அப்போ वहाँ पर जो बाजू में बहुत सारे जो सर्कस खेलने वाले जगह काम था होता था वहाँ पर. அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா அட்மிட் பண்ணி ஒரு 10 அப்படின்னா குழந்தை வந்து நல்லா தான் பிறந்துச்சு. देखो उस समय उस हॉस्पिटल में हमारी माँ को एडमिट किए थे, बच्चा भी अच्छा तरह पैदा हुआ था. அப்புறம் வந்து ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக ஆப்ரேஷனும் பண்ணியிருந்தாங்க. उसके बाद फैमिली प्लानिंग की ऑपरेशन भी किए थे. அப்போ நல்லா தான் ஆப்ரேஷனும் நடந்தது, अच्छा ऑपरेशन हुआ था. ஆனால் 3வது நாள் திரும்ப அந்த காளி வந்து ஸ்பிரிட் வந்து எங்கள் அப்பா கூட சொல்லுது. और तीसरा दिन वो काली जो आत्मा वापस मेरे पिता के पास आके कहता है. அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லுது, நீ இன்னைக்கு என்ன சொல்ற அப்படின்னா, நீ வந்து எனக்கு கோயில் கட்டுவியா மாட்டியா. वो आके कहता है, तू आज क्या कहता है, तू मेरे लिए मंदिर बनाएंगे क्या नहीं है करके पूछते हैं. அப்போ நீ இன்னைக்கு கோயில் கட்டலைன்னா உன் மனைவி வந்து வீட்டுக்கு திரும்ப மாட்டா. यदि तू मंदिर नहीं बनाओगे तो तेरे पत्नी तेरे घर पे वापस नहीं लौटेगा, அவளை நான் எடுத்துருவேன், मैं उसको ले लूंगा அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட பேசிச்சு. ऐसा करके मेरे पिता से बात करने लगी. அப்போ வந்து எங்க அப்பா சொன்னாரு, இல்ல நான் எப்படி இருந்தாலும் நான் உனக்கு கோயில் கட்ட மாட்டேன், நீ கடவுளே இல்லை, நான் உனக்கு எதுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு மனுஷனா இருந்தா இப்படி பேச முடியாதுல்ல, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம மனைவி பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுக்கு பயப்படுவாங்க. ஆனா எங்க அப்பா பயப்படவே இல்லை. अभी भी मेरे पिता ने क्या किया, एकदम हिम्मत से मैं तेरे लिए मंदिर नहीं बनाऊंगा, तू तो परमेश्वर नहीं है करके वो हिम्मत से कहने लगे. क्योंकि जो साधारण लोग क्या करते हैं, हमारे जो पत्नी बचना करके वो जो जैसा जो आत्मा कहते हैं उसके अनुसार चलते हैं, लेकिन मेरे पिता ने वैसा नहीं किया है. ஏன்னா அப்பவே ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டிருந்தாரு. क्योंकि उसी समय परमेश्वर को उसको चुना हुआ था. நான் நினைக்கிறேன் அப்பவே ஆண்டவர் தான் அவர் வாயில இருந்து இப்படி பேச வச்சிருப்பாருன்ட்டு. तभी मैं सोचता हूँ कि तभी परमेश्वर उनके मुंह में इस वचन
डाला हुआ रहेगा। இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து பெரியப்பாக்கு கல்யாணம் ஆகாதனால அந்த அண்ணனை வந்து எங்க பெரியப்பா தான் எடுத்து வளர்த்துனாங்க. जो मेरे को एक बड़ा भाई था, वो मतलब वो मेरे जो बड़ा पिता था उनको बच्चे नहीं करके मेरे बड़े भाई को निकाल के पालन पोषण किए थे। அதனால அவங்க கேரளால நான் சொன்னாலே ஏற்கனவே அவங்க கேரளாவில் செட்டில் ஆகிருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னார் ஒரு 5 நாள் வரைக்கும் என் பையன் வந்து என் மனைவியை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. तभी वो लोग जो केरला में सेटल हो गए, लेकिन उसके बाद क्या हुआ, मेरे पिता ने कहा एक 5 दिन वेट करो क्योंकि मेरा बच्चा मेरा पत्नी को देखना करके। அப்போ வந்து சொல்லிச்சு, நான் 5வது நாள் மறுபடியும் வருவேன், நீ வந்து நல்ல பதிலாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. तो फिर से वो आत्मा कहने लगे मैं 5वां दिन वापस आऊँगा तो तेरे क्या करो, तेरा अच्छा एक जवाब रखो करके। அப்போ எங்க அண்ணனும் வந்து 5வது நாள் வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் வர முடியல, அடுத்த நாள் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. तभी मेरा जो भाई कहने लगे 5वां दिन नहीं हुआ था आने के लिए, उन्होंने कहा अगला दिन आएंगे करके उन्होंने बोलने लगे। அப்போ பாருங்க அந்த 5வது நாள் கரெக்டாக அந்த காலி ஸ்பிரிட் வந்து எங்கள் அம்மா உடம்புல வந்து சொல்லிச்சு. देखो जैसा कहा उस 5वां दिन बराबर वो आत्मा काली आत्मा आके मेरे माँ से द्वारा बोलने लगा, இப்போ நீ இப்போ பதில் சொல்லு, இப்போ இந்த நேரத்தில் எனக்கு பதில் வேணும், நீ என்ன பண்ண போற, எனக்கு கோயில் கட்டுவியா மாட்டியா, இல்லாட்டி उन மனைவியை நான் இப்போவே எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. वो कहने लगी अभी तू बोलना पड़ेगा कि तू मेरे लिए जो मंदिर बनाएंगे कि नहीं तो तेरे पत्नी को उनमें निकालूंगा करके। நாங்களாம் ரொம்ப சின்ன பசங்க, எனக்கு ஒரு 2-3 वयसு தான் இருக்கும், அப்பதான் எனக்கு தம்பியே பிறந்திருக்குது. तभी हम लोग जो बहुत मतलब छोटे थे, तभी मेरे को 2 या 3 उम्र थे, तभी मेरे को छोटा भाई पैदा हुआ था. எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, मेरे को एक बहन भी थी, 2 அண்ணங்க இருந்தாங்க, 2 भाई लोग भी थे. எங்க அப்பா அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு சொல்லிட்டாரு நான் கோயில் கட்ட முடியாது, நீ என்ன செய்யறியோ செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. तभी मेरे पिता वो सब नहीं सोचा है, वो मतलब अचानक क्या कर दिया, कहने लगा मैं तेरे लिए मंदिर नहीं बनाऊंगा करके वो बोलने लगा तू चाहे जो कुछ करना है तो कर दो, ऐसा बोल दिया है. பாருங்களா, அதை சொன்ன அந்த அட் டைம்லேயே எங்கள் அம்மாவுடைய ஜீவன் போயிடுச்சு, நல்லா தான் இருந்தாங்க. देखो उस समय अचानक क्या हुआ, मेरा माँ का जीवन निकल गया, अच्छा ही था मेरा माँ, அந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாங்க. उस हॉस्पिटल में मर गई मैम. அப்போ டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன நல்லா தானே இருந்தாங்க, எப்படி இப்படி திடீர்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. तो डॉक्टर से बहुत सारा अच्छा भी तो कि अच्छा ही थे ना, ये माँ कैसा हुआ करके எல்லாருமே அப்போ வந்து வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாம் அடக்கம் பண்ணிட்டாங்க. जब तभी वो सब घर पे आके उसके दफना हो गया है. அப்புறம் என் தம்பியும் வந்து ஒரு 5-10 நாள் கழிச்சு அவனும் இறந்து போயிட்டான். मेरे छोटे भाई भी क्या हुआ 10-15 दिन होने के बाद वो भी मर गया है. இப்படியே எங்க வாழ்க்கை அப்படியே எங்களை வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லை, நாங்களாம் ரொம்ப சின்ன பசங்க. ऐसा है जो हमें जो अगुवाई करने के लिए कोई नहीं थे, हम सब छोटे बच्चे थे. எங்க அம்மா அப்படின்னா அங்க வந்து அந்த காளி பிசாசு வந்து யார் வந்தாலும் அவங்கள பயமுறுத்தும், அங்க வந்து ரொம்ப அது ஆட்சி செஞ்சுட்டு இருந்தானே, எங்களை வந்து அதுக்கு எதுவுமே செய்ய முடியல. जो मेरे माँ थी तभी तो काली आत्मा के राजे करते थे, जो को भी आते हैं उसको डराने के कार्य करते थे. वो उसके बाद क्या करते, वो हमारे ऊपर प्रबलता नहीं करने के लिए नहीं हुआ है. ஆனால் பாருங்களா, ஆனால் அங்கே எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே எல்லாருமே பயப்படுவாங்க. लेकिन देखो मेरे घर में आने के लिए सब लोग डरते थे, பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வர மாட்டாங்க, बाजू वाला लोग भी नहीं आते हैं, சொந்தக்காரங்களும் வரதுக்கு பயப்படுவாங்க, रिश्ते वाला भी नहीं आने के लिए डरते हैं. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க தான், மாமி மாமா அப்புறம் வந்து எங்கள் அப்பச்சி அம்மா இப்படி எல்லாருமே சுற்றி இருந்தாங்க, ஆனால் யாருமே எங்கள் வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. जो बगल वाले में सब हमारे रिश्ते वाले हैं, मामा मामी है, सब काका काकी है, सब लोग है, लेकिन कोई भी हमारे घर पे नहीं आते थे. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. सब लोग कहता है तुम लोग हमारे घर पे आओ करके, ஏன்னா எல்லாரும் பயப்படுவாங்க, क्योंकि सब लोग डरते हैं. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன், उसके बाद हम बढ़ गए हैं. அப்புறம் எங்களுக்குன்னே ஒரு பூஜை, எனக்கு இதெல்லாம் அனுபவம் அவ்வளோ தெரியாது, அதனால ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு பூஜை ரூம் அப்படியே தனியாக இருக்கும். जो मेरे लिए मेरे घर पे एक जो पूजा करने का जो कमर जो अलग सा था, அதில் தான் இந்த எல்லா புக்குங்களும் இருக்கும், அந்த தகடு இருக்கும், நான் சொன்னேன்ல எழுத்தாணி இருக்கும், எங்கள் அப்பாவோட எல்லா காரியங்களும் அதில் ஒரு பெரிய வந்து எல்லா கடவுளுடைய எல்லா இதோட ஃபோட்டோஸும் அதில் இருக்கும்.
उस कमरे में ही बहुत सारे पुस्तक रहते हैं और बहुत सारे जो पत्रा और जो 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 मंदिर करने वाला कार्य सब कुछ वो तस्वीर फोटो सब वहाँ पर ही थे। நாங்க வளர வளர நான் வந்து ரொம்ப பயபக்தியா நான் மாறிட்டேன்। जो हम बढ़ते बढ़ते एकदम भय व्यक्ति के समान भक्ति के समान बढ़ने लगे। அத எங்க ரோட்லயே வந்து அத சொன்னேன்ல ஒரு வாய்க்கால் இருக்கும், அப்படின்னா கொஞ்ச தூரம் நடந்து போனதும் அது கல்லு பாலன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அங்க ஒரு பாலம் இருந்துச்சு, பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜு கீழே ஒரு கோயில் இருக்கும், இசக்கி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும்। हमारे जो घर के बाजू में एक जो कुआं थे, मतलब जो पानी जाने वाले कुआं थे, उसके नीचे जो बगल में ही इसाकी अम्मा की जो मंदिर है वहाँ पर அங்க வந்து வருஷா வருஷம் வந்து இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நடக்கும்। वहाँ पर जो हर साल क्या होता है एकदम वहाँ पर जो मनाव होते हैं, जो लोग आके वहाँ पर मनाव करते हैं। டெய்லி வந்து பூஜைகள் நடக்கும், அப்படின்னா காலையில 5 மணிக்கே பாட்டு போடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, அதே போல சாயங்காலமும் நடக்கும்। रोज क्या होता है वहाँ पर पूजा होते हैं, रोज सुबह 5 बजे गाना डालते हैं, पूजा करते हैं। அப்போ நாங்களும் எங்க வீடே ஒரு பூஜை ரூம் மாதிரி டெய்லி நாங்க பூஜை பண்ணுவோம்। हमारे घर में भी रोज जो मतलब एक पूजा के पूरा रूम पूजा था, हम भी रोज पूजा करने लगे थे। ஆனா பாருங்களா, காலையில 4 மணிக்கு எழுந்து நாங்க அந்த குளிர்காலம் வரும்போது கார்த்திகை மாசம்லாம் நாங்க 4 மணிக்கு எழுந்து போய் எங்க வீட்டு பின்னாடி ஆறு தான், அப்பெல்லாம் எங்களுக்கு குழாய்கள் எல்லாம் கிடையாது, நாங்க ஆற்றுல தான் குளிக்கணும், ஆற்றுல தான் நாங்க தண்ணி எடுத்துட்டு வருவோம்। तभी उस समय में हम लोग क्या करते हैं, सुबह 4 बजे उठकर ठंडी के मौसम में उस नदी में जाकर हम नहाते हैं और उस नदी में भी क्या करते हैं, पानी लेके आते हैं हम। அப்புறம் நாங்க போய் குளிச்சுட்டு பயபக்தியா வந்து என்ன பண்ணுவோம், அந்த பூஜை ரூம்ல கும்பிட்டு இந்த தாளம் எல்லாம் போட்டு பாட்டெல்லாம் பஜனை பாட்டெல்லாம் பாடுவோம்। நாங்க காலையில சாயங்காலம் எல்லாம் பஜனை பாட்டெல்லாம் பாடி அப்படி பயங்கரமா நாங்க வந்து மும்முரமா பூஜை செய்வோம்। तभी हम क्या करते हैं, जो नहाकर सब शुद्ध होकर आकर हम पूजा करते थे, उस जो इंस्ट्रूमेंट बजाकर उस देवता के सामने हम क्या करते थे, उसको पूजा करते थे। அதுலயும் நான் ரொம்ப பக்தியா இருப்பேன், என்னுடைய கிளாஸ், என்னுடைய தட்டு, என்னுடைய பொருட்களை யாருமே எடுக்க கூடாது, அந்த பூஜை ரூம்ல தான் நான் வச்சிருப்பேன்। जो मेरा जो ग्लास और जो ताट है और सब जो एकदम मेरे को शुद्ध रखता था, और जो कोई भी उसे नहीं चुना करके मैं अलग से मेरे कमरे में रखते थे। அப்புறம் அந்த கோயில்ல வந்து மாசம் மாசம் வந்து அப்படின்னா திருவிளக்கு பூஜை நடக்கும், அப்படின்னா ஒவ்வொரு விளக்கு கொண்டு போய் அதுல வந்து 1000 மந்திரம் சொல்லி பூஜை நடத்துவாங்க, அதுலயும் நான் போய் கலந்துப்பேன்। तभी जो हर साल क्या होता है उस जो मंदिर में एवरी मंथ ओके हर महीना क्या होता है उस जो मंदिर में जो दिया जला के उसको हम लोग मनाते हैं करके दिया करके। அப்போ பாருங்களா, 1000 மந்திரம் சொல்லி 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 அந்த பூவை போடணும், அப்புறம் நம்ம வந்து கும்பிடணும்। देखो जो 1000 जो मंत्र कहकर हम क्या करना है, उस फूल को वहाँ पर डालना है और दंडवत करना है। அப்போ எனக்கு என்ன ஒரு 7-8 वयसु இருக்கும், அப்போ அந்த அவ்வளோ மந்திரத்தையும் நான் மனப்பாடம் பண்ணியிருந்தேன்। तभी मेरे को 7 या 8 उम्र रहेगा, लेकिन तभी मैंने उस मंत्र पूरा याद बाहर करके रखा था। அப்போ என்ன பண்ணுவோம், அந்த கோயிலில் போய் நாங்கள் பாட்டு பாடுவோம், उसके बाद उस मंदिर में जाकर गीत गाएंगे। அப்புறம் அதில் வந்து வேத பாடசாலைன்னு நடத்துவாங்க, அப்படின்னா வாரம் இப்போ எப்படி நான் உங்களுக்கு சண்டே கிளாஸ் நடத்துறனோ அதே போல் அங்கே சின்ன வயசில் எங்களுக்கு வேத பாடசாலை நடத்துவாங்க, அதுலேயும் போய் கலந்துப்போம்। वहाँ पर जो क्या करते हैं, जो हर जो दिन में क्या करते हैं, जो शास्त्र के बारे में सिखाते हैं, जैसे हम संडे क्लास लेते हैं वैसा है वो लोग वहाँ पर भी सिखाते थे। அதில் தான் அந்த மகாபாரதம், ராமாயணம், அப்புறம் வந்து அந்த இந்து கதைகள், அப்புறம் வந்து அந்த வேதங்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க। उसके बाद उसी तरह ही जो वहाँ पर जो महाभारत हिंदू के जो बैकग्राउंड के जो बहुत सारे जो मंत्र है वो सब सिखाते हैं। அப்புறம் வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு மலை இருக்கு, அந்த மலையோட பேர் வந்து चक्कन तूंगी मலை। उसके बाद हमारे गांव में एक जो पहाड़ है, उस पहाड़ का नाम है चक्कन तूंगी मலை। चक्कन तूंगी पहाड़ है वो। சொக்கன்னா என்னது சொல்லுவாங்க, குரங்கு அங்க நிறைய இருக்கிறதுனால அதுக்கு அந்த பேர் வந்தது। चक्कन मतलब वहाँ पर बहुत सारे जो बंदर थे, बंदर रहने वाला जगह है, इसलिए वहाँ पर इस नाम आया है। அந்த கோயில்ல பாருங்களா, தண்ணி வந்து பாறையில இருந்து சுரந்துகிட்டே இருக்கும்। वहाँ पर देखो जो उस मंदिर में जो चट्टान में से पानी हरदम निकालते आते थे, நிறைய குகைகள் எல்லாம் இருக்கும், बहुत सारे कुआं भी थे वहाँ पर। அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஓட்டை தான் இருக்கும், அதுல இருந்து தண்ணி வரும், அதை நம்ம உறிஞ்சினோம்னா தண்ணி வரும்। यदि कुछ जगह में क्या होता है, छोटा सा होल रहते हैं, उसे हम जो पानी मतलब मुंह रख कर खींचेगा तो वहाँ से पानी निकलती है। அந்த தண்ணி வந்து ஒரு எப்படி கோகனட்டோட
வாட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த தேங்காய் தண்ணி எப்படி இனிக்குமோ அதே போல் தண்ணி சூப்பராக இருக்கும். जैसा नारियल का पानी हमें जो पीते समय कैसा जो टेस्ट लगते हैं वैसा वो पानी भी टेस्ट लगते हैं. அப்போ வந்து எங்களுக்கு வந்து என்ன எதுக்காக நான் அது சொல்கிறேன்னா அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய பெரிய பெரிய ஆளுங்க வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுப்பாங்க. वहाँ पर क्या हम क्यों आपको बताते हैं कि वहाँ पर जो आरएसएस लोग के बड़े बड़े आदमी लोग हमें छोटे बचपन से हमें सिखाते आते थे கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக எப்படி செயல்படணும், जो मसीह के विरुद्ध हम कैसा कार्य करना है. நம்முடைய வேதத்தை தான் அவங்க பிடுங்கி வச்சிருக்காங்க. हमारा जो शास्त्र को ही वो लोग क्या किया है पकड़ खींच कर लिया है. அவங்கள நம்ம எப்படி எதிர்க்கணும் அப்படியெல்லாம் சொல்லி தருவாங்க. उन्हें हमें कैसा सामना करना है करके वो सब हम सिखाते हैं. ஏன்னா அதுவும் பாருங்களேன் ரிக் யெசூர் சாம அதர்வான வேதங்கள்னு தான் அவங்க சொல்லுவாங்க. क्योंकि वो सब जो ऋग यजुर सामा जो उनको भी क्या कहते हैं शास्त्र भी कहते हैं. அப்போ நம்ம என்ன சொல்றோம் பரிசுத்த வேதாகமம் சொல்றோம் வேதம் அப்படி हम சொல்றோம். भी क्या कहते हैं पवित्र शास्त्र कहते हैं. அப்போ அவங்க சொல்லுவாங்க நம்ம இடத்துல இருந்து தான் அவங்க காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. वो लोग कहते हैं हमारे पास से ही वो लोग क्या कर दिए हैं कॉपी मार दिए. இதெல்லாம் பாருங்க நான் சின்ன வயசுலயே எனக்கு அப்படியே இந்துக்களை பார்த்தாலே அப்படி சாரி கிறிஸ்தவங்களை பார்த்தாலே பிடிக்காது. देखो तभी मैं जो छोटे बचपन में उम्र में जो मसीह लोग को देखते हैं मुझे पसंद नहीं आता है. யாராவது கிறிஸ்தவங்க எங்க வீட்டு பக்கம் போனாலே அவங்கள நாங்க வந்து திட்டுவோம். कोई लोग जो मसीह लोग हमारे जो घर के बगल में जाएगा तो हमें उसे गाली देते हैं. தூரத்துல இருந்துட்டு எச்செல்லாம் துப்புவோம். दूर से हम जो थूक भी मारते हैं. அப்போ யாராவது பக்கத்துல எங்க வீட்டுக்கு அப்படின்னா வர மாதிரி அப்படியே சுவிசேஷம் சொல்ல யாராவது வந்தாங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் உள்ள போய் கதவை நல்லா சாத்திட்டு இவனுங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை பணம் வாங்குறதுக்கு வரானுங்க அப்படியெல்லாம் திட்டுவோம். यदि दूर से कोई लोग जो सुसमाचार कहने के लिए आते हैं हमारे घर पे बाजू में बगल में हम क्या करते हैं सीधा घर पे जाकर ताला मारकर हम उसको गाली देते हैं कि वो लोग आगे इसको कुछ काम धंधा नहीं है पैसा लेने के लिए आते करके. அப்புறம் இந்த பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த வசனத்தை நாங்க அப்படியே திருப்பி சொல்லுவோம். பணம் உச்சியில இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாம பாறையில வைக்கப்படுவதாக என்ன சொல்லும் போது இப்ப நான் சிரிக்கிறேன். ஆனா வந்து இந்த நாங்க எதை செய்தோமோ இப்போ எங்களுக்கு அது நடக்குது. जैसा जो बाइबल में कहा हो जो प्रभु का प्रार्थना उसको हम क्या करते हैं उसको उल्टा हम कहते हैं जो स्वर्ग राज्य में रहने वाला उस पिता वैसा उल्टा हम कहते हैं. அதெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை ஏன்னா அது ரொம்ப பாவம். நான் நினச்சது நடந்துக்கிட்டதெல்லாம் நினச்சேன் எனக்கே ரொம்ப கோமாளியா சிரிப்பு தான் வருது. वो सब कहने के लिए मैं नहीं चाहता हूँ क्योंकि वो सब किया वो सब पाप है. वो सब जो करके समान हो गया उस समय में. இப்படி நாங்க பக்தியா நடந்துட்டு இருந்தமே தவிர ஆனா எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. ऐसा हम भक्ति में जी रहे थे लेकिन हमारे जीवन में कुछ बदलाव नहीं हुआ. எங்க வாழ்க்கையில சமாதானமே இல்ல. हमारे जीवन में शांति नहीं था. அப்படின்னா எங்க வீட்டுல சந்தோஷமே இல்ல. हमारे घर पर शांति नहीं था. அப்போ நாங்க ஏழைங்களா தான் இருக்கிறோம். हम गरीब ही लोग हैं. ஏன்னா பணம் வந்துட்டே தான் இருக்குது. எங்க அப்பா வந்து மந்திரவாதி நாட்டு வைத்தியர் இன்னும் அவர் வந்து நல்ல அக்கௌண்டன்ட் வேலை அவருக்கு நல்லா தெரியும். அப்புறம் மேஸ்திரி வேலை அப்படின்னு அந்த செங்கல் சூளையில மேஸ்திரி வேலை தெரியும். இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் போவார். நிறைய பணம் வந்தாலும் அதை என்ன பண்ண மாட்டார் அதை எப்படி வச்சுக்கணும் அதை எப்படி கொடுக்கணும்னு எங்களுக்கு தரமாட்டார். மற்றவங்களுக்கு செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு எங்களுக்கு என்ன தேவையான அரிசி பருப்பு மட்டும் வாங்கிட்டு வெறுங்கை வீசிட்டு வருவார். हमारे पिता तो अच्छा काम करते थे लेकिन जो बर्थडे में जो उस काम करते थे वो अच्छा मंत्र भी करके सब पैसा आते थे फिर भी हमारे घर पर नहीं टिकते थे. हमारे पूरा घर में शांति के बगैर मतलब बहुत खराब बुरा सिचुएशन थे हमारे घर पे. பாருங்களேன் எங்க அப்பா மந்திரத்துக்கு போவார். எங்க வீட்டில் ராத்திரியெல்லாம் நாங்கள் தூங்கவே மாட்டோம். देखो मेरे पिता रात को मंत्र करने के लिए जादू करने के लिए जाते हैं. रात पूरा हम लोग नींद नहीं आते हैं. எங்கள் வீட்டு பின்னாடி நிறைய கல்லறை எல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த எங்கள் ஊரில் வந்து யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்கவுங்க சொந்த இடத்துல தான் புதைப்பாங்க. हमारे जो गांव के बगल ही क्या जो कब्रिस्तान है क्योंकि जो कोई मरते हैं वहाँ पर उसको दफना करते हैं. அப்போ வந்து நாங்களாம் சின்ன பசங்க எங்களுக்கு துணையாக எங்கள் பெரியப்பா இல்லாட்டி யாராவது எங்கள் சித்தி இல்லை யாராவது எங்கள் அத்தை வந்து எங்கள் கூட இருப்பாங்க. हम लोग जो छोटे बच्चे थे तभी हमारे जो बड़े पिता भाई लोग हम क्या करते हमारे संग रहते हैं. அப்போ வந்து பாருங்களேன் அந்த ராத்திரி எங்கள் வீட்டு முன்னாடி வந்து கடை இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. எங்கள் அப்பா மருந்து கடை போட்டிருந்தாரு. அப்போ இந்த காலத்து ஷட்டர் எல்லாம் அப்போ இல்லை. तो उस ज़माने में जो हमारे घर के सामने मैंने कहा था मेरे पिता ने एक जो दुकान रखा था दवाई की दुकान जो आज की सामान जो शटर है उसी तरह वहाँ उस समय में नहीं था. அப்போ வந்து எங்கள் கடையில் வந்து அந்த பலகை தான் போட்டிருப்பாங்க. तो हमारे जो
दुकान में क्या डालते हैं, सिर्फ वो जो लकड़ी का जो दरवाजा डालते थे, அந்த பலகையை மேலே தூக்கிட்டோன்னா அது திறந்துடலாம். जो जो उस दरवाजे को ऐसा ऊपर करेगा तो वो खुल जाएगा. அந்த ஷட்டர் இருக்கிற நீளம் வரைக்கும் பலகை இருக்கும், அதில் ஒரு 5-6 பலகை லைனாக அடுக்கியிருப்பாங்க. जैसे शटर के जो लंबा वैसा है, जो उसको जो लकड़ी का पत्थर की जो दरवाजा भी होता है. அதுக்கு முன்னாடி ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் தான் நாங்கள் படுப்போம். उसके सामने एक रूम था, उस रूम में हम लोग सोते हैं. அப்போ அந்த 2 பலகைக்கு நடுவில் அங்கே ரோட்டில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நமக்கு தெரியும். उस जो मतलब उस लकड़ी की जो दरवाजे के हम देखेंगे तो रोड में क्या क्या होता है करके अब दिख पड़ेंगे. वहाँ पर ரொம்ப கொஞ்சம் கேப் தெரியும், थोड़ा गैप दिख पड़ती है वहाँ पर. இப்போ என்னன்னா எங்கள் அப்பா மந்திரம் செய்ய போவார். अभी क्या है, मेरे पिता जादू करने के लिए जाते हैं. அப்போ அங்கே ஒரு பிசாசு ஓட்டுவார். वहाँ पर एक जो शैतान को भगाएंगे. இப்போ அந்த பிசாசு எங்களை அட்டாக் பண்ணும். तो वो शैतान हमारे पास आकर हमें अटैक करते हैं. இப்போ யார் மந்திரத்துக்கு போறாங்களோ அவங்க அந்த பிசாசு அவங்கள தாக்க கூடாதுன்ட்டு அவங்க ஒரு மந்திரம் சொல்லி அவங்கள பாதுகாப்பு வலயத்துக்குள்ள அவங்க வச்சுப்பாங்க. अभी एक जादू करने वाले जाते हैं, मंत्र करने वाले जाते हैं, वो लोग जो क्या करते हैं, वो शैतान को भगाते हैं. वो शैतान उनकी विरोध नहीं आना करके वो लोग क्या करते हैं, खुद के लिए, खुद की बचाव के लिए वो लोग मंत्र कहते हैं. அப்போ எங்க அப்பா அவர் அப்பா சொல்லி தருவார் இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதனால எங்க அப்பாவை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிசாசுங்க எங்களை ரொம்ப தொல்லை பண்ணும். तो मेरे पिता को वो शैतान लोग को कुछ नहीं कर सकते करके हमारे ऊपर आके हमें सताव करने लगे. அப்போ எங்க அப்பாங்க மந்திரம் செய்ய இங்க அந்த பலகையெல்லாம் எட்டி உதைக்கும். तो तभी मेरे पिता आकर जो वहाँ पर जो मंत्र करने से करते करते यहाँ पर आके उस दरवाजे को ठोकते हैं. அது அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டா பொளந்துரும். ऐसे देखे तो 2 भाग हो जाएगा. நாங்க ரொம்ப பயப்படுவோம். हम बहुत डरते थे. और रात्रि फुल्ला தூங்காமலே உட்கார்ந்திருப்போம். रात पूरा बिना नींद के बगैर हम बैठे रहेंगे. அப்புறம் எங்க அப்பா வந்த பிறகு அந்த அவல் பொரி பழத்துக்காக கூட காத்திருப்போம் நாங்க. हमारे पिता आने के बाद वो जो खाने के चीज होते हैं वो सब उसके लिए हम इंतजार देते हैं. அதெல்லாம் நாங்க அப்பனா பாதி ராத்திரி எங்க அப்பா வந்த பிறகு தான் நாங்க தூங்குவோமே. आधा रात होने के बाद ही हम लोग क्या सोते हैं. பாருங்க மந்திரம் எவ்வளவு கொடுமையானது இல்ல. देखो मंत्र कितना बुरा है, कठोर है ना. அப்போ மந்திரத்துக்கு நம்ம போகவும் கூடாது. तो मंत्र के लिए नहीं जाना है. மந்திரம் நம்ம செய்யவும் கூடாது. वो जादू मंत्र नहीं भी करना है. பாருங்க அதனால எங்க சீஷர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னேல எங்க அப்பாக்கு. तो मैंने कहा था ना, मेरे पिता के लिए शिष्य लोग थे. அவங்கலாம் நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சு தான் இறந்து போனாங்க. उन सब सारे लोग पागलपन होकर ही मर गए. நல்லா படிச்சவங்க, अच्छा पढ़ाई किए लोग, நல்ல பணக்காரங்க, अच्छा अमीर लोग हैं, எல்லா வசதியும் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. सारे जो कंफर्ट उनके थे. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, அதெல்லாம் அனுபவிக்க முடியல. பைத்தியம் பிடிச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. लेकिन वो सब अनुभव करने के लिए नहीं हुआ था, सब लोग पागल पकड़ के मर गए. எங்க அப்பாவை கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால मेरे पिता को प्रभु ने छुआ, इसलिए அதனால நாங்க இவ்வளவு நாள் ஆண்டவருக்குள்ள இருக்கும்படியா கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கார். आज तक अब तक हम परमेश्वर के अंदर रहने के लिए परमेश्वर ने अनुग्रह किया है. அப்போ எங்க தான் சொன்னல எங்க வீட்டு பின்னாடி ஆறு இருக்கும், பெரிய ஆறு. मैंने कहा ना, हमारे जो घर के पीछे एक बड़ा नदी रहता है. அது பக்கத்துல சுடுகாடு இருக்கும். उसके बगल में जो कब्रिस्तान होते हैं. அப்போ அந்த என்னதான் மந்திரம் கட்டிட்டு வந்தாலும் பெரிய பிசாசுகள் எங்க அப்பாவை அட்டாக் பண்ணி 2-3 தடவை அந்த ஆத்துலயே அவர் இறந்து போயிட்டு இருப்பாரு. जो जितना भी हम मेरे पिता मंत्र करके शैतान को भगाए तो भी वो जो बहुत सारे बड़े बड़े शैतान लोग आके मेरे पिता को बांध कर उस नदी में फेंका है. ஆனா ஏதோ ஒரு சக்தி அவரை காப்பாத்திட்டே வந்துச்சு. लेकिन कोई तो जो शक्ति उसको बचाव करके लेके आते थे. அவர்தான் இயேசு கிறிஸ்து. वही यीशु मसीह है. அப்புறம் பாருங்க நடு ராத்திரி என்ன பண்ணுவாங்க, அந்த சுடுகாட்டுல போய் குழந்தைங்க இறந்து போயிட்டாங்கன்னா அப்படின்னா அந்த மூத்த குழந்தைங்களா இறந்து போயிடுவாங்கல்ல, அந்த குழந்தைங்களுடைய மூளைகளை எடுத்து என்ன பண்ணுவாங்களா, மந்திரம் செய்வாங்களாம். देखो उस समय में क्या होता है, घर पे जो पहला जो बच्चे है, लड़का है, वो मर गया तो उसके जो दिमाग को निकाल के उसको मंत्र करते, जादू करते हैं. அந்த மந்திரம் எல்லாம் ரொம்ப உடனே கேக்குமா. उस मंत्र जादू सब उड़ने जो तुरंत वो उसका काम होता है. எங்க அப்பாலாம் அதே மாதிரி தான் நிறைய நாட்கள் சுடுகாட்டிலே தான் அவருடைய வீடே இருந்துச்சு. அப்படின்னா அங்கே தான் நிறைய நாள் இருப்பாரு. मेरे पिता बहुत सारे समय जो मतलब घर से रहने से बढ़कर कब्रिस्तान में ज़्यादा समय बिताया था. அப்புறம் அந்த மண்டை ஓடு இதெல்லாம் எடுத்துட்டு வருவாரு. நாங்க பார்த்தா பயந்துருவோம்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருவாரு. जो
कोबड़ी होते हैं वो सब लेके आते हैं, लेकिन हम सब देखेगा तो डर जाएंगे करके दूसरा अलग जगह में रखते थे कोबड़ी को। நிறைய நாள் வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் வீட்டு பின்னாடி வந்து எங்கள் அம்மாவோடைய கல்லறை இருந்துச்சு, அந்த கல்லறையில் தான் எங்கள் அப்பா படுத்து தூங்குவார்। जो वो समय आज समय हमारे जो घर के बाजू में हमारे जो मेरे माँ की कब्रिस्तान थी, उस कब्रिस्तान में मेरे पिता ने रात भर मतलब नींद करते थे वहाँ पर। நம்ம வேதத்தில் பார்க்குறோம்ல, லேகியோன் பிசாசு பிடிச்சவன் அவன் என்ன இருந்துச்சு, அவன் கல்லறையில் தான் அதிகம் அவன் தங்கி இருந்தான்। அதே போல் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு। जो हम जैसा बाइबल में पढ़ते हैं लेगियोन शैतान पकड़ा हुआ, उस व्यक्ति ज़्यादा समय ज़्यादा से किधर था, कब्रिस्तान में ही था वो। நாங்கள் 33 கோடி தேவர்களை வணங்கணும், हम 33 करोड़ लोग के जो देवताओं के दंडवत किए हैं, எல்லாம் ரொம்ப பயபக்தியாக இருந்தோம்। हम ज़्यादा भयभीति सामान होते थे। சபரிமலைக்கெல்லாம் எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் அண்ணன் வளர்ந்த பிறகு 2 பேருமே தவறாமல் போவாங்க। जो सबरीमल करके एक जगह है, वो मेरे जो दोनों भाई बढ़ने के बाद हम जो क्या करते लगातार जाते थे हम। அப்போ எங்கள் அப்பச்சி தான் வந்து குருசாமியாக இருந்தார்। तभी मेरे जो தாத்தா मेरे जो दादा है वही गुरुजी थे। அப்புறம் எங்கள் தாத்தாக்கு அப்புறம் எங்கள் அப்பா குருசாமியாக மாறினார்। मेरे दादा के बाद मेरा पिता ने गुरु बन गया है। அப்படியெல்லாம் செஞ்சோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை। நாங்கள் ரொம்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப கண்ணீர்லேயும் ரொம்ப கவலையிலையும் தான் இருந்தோம்। अब ऐसा करके ही हम जो बहुत सारे कष्ट में और आंसू में हम पढ़ते थे। ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த எசேக்கியம்மன் கோயிலில் ரொம்ப குடி படுத்து ராத்திரி ஃபுல்லாக அங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, அங்கே ராத்திரி ஃபுல்லாக அங்கேயே இருந்தார்। एक दिन क्या हुआ, जो एसैकिया माँ के उस मंदिर में एक दिन रात मेरे पिता ने बहुत ज़्यादा पी कर उस रात पूरा ज़्यादा बारिश थे वहाँ पर ही सो गए, मतलब रहने लगा। அப்போ வந்து தண்ணியில் உடம்பெல்லாம் ரொம்ப அப்படின்னா விரைச்சி போயிடுச்சு। எப்படி இறந்தவங்களுடைய உடம்பு எப்படி ரொம்ப இதுவாகிடும், விரைச்சி போயிடும்ல, அதே போல் ஆயிடுச்சு, ठंडाயிடுச்சு। तभी उस जो बारिश में ना भीग कर उस पूरा शरीर क्या हो गया, जैसा हम ठंडी में होते हैं वैसा शरीर हो गया है। இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆசாரி இருந்தார், அவர் தான் அதில் அங்கே வந்து பூஜை பண்ணுறவர்। तभी हमारे घर के सामने एक आसारी थे, वही हमारे जो घर का जो पूजा करने वाले व्यक्ति है वो। என்னோட நாங்கள் அக்கான்னு தான் சொல்லுவோம், அந்த அக்காவோட அப்பா அவர் போய் காலையில் 4 மணிக்கு சொன்னல போய் பாட்டு போட்டு பூஜை பண்ண போகும்போது எங்கள் அப்பா அப்படியே செத்து கிடந்துட்டார்। जो वो लोग जो पत्नी के जो हम अक्का कहते हैं, वो लोग जो सुबह सुबह जो गीत डालते हैं, तभी डालने के जाते समय मेरे पिता को देखा कि वो मर गए करके ऐसे सुन पड़ा है सब। அப்போ திடீர்னு சரி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா டாக்டர் சொல்லிட்டாங்க இல்லை முடியாது, இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குது, அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அவர் நாடி துடிப்பு வந்து வரலைன்னா அவ்வளோதான் அப்படின்னாங்க, அப்படின்னா ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க। तो हम क्या करें, तुरंत क्या किए, सब मेरे पिता को उठा के हॉस्पिटल में एडमिट किए थे। तभी डॉक्टर ने कहने लगे नहीं होगा ये सब, मतलब 1 घंटा बचा हुआ है, उस 1 घंटा में एकदम मतलब उसको नाड़ी का तड़प आया तो ठीक है, नहीं तो नहीं है करके कहने लगे। இப்போ நாங்களாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்க, तभी हम लोग छोटे छोटे बच्चे लोग थे। எங்கள் பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே அப்படின்னா சொந்தத்தில் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க। இப்போ வந்து 1 மணி நேரத்துக்குள்ள தெரியும் இப்போ அப்பாவுடைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அழுதுகிட்டே இருக்கிறோம்। तभी हम जो हमारे जो मतलब बड़े पिता लोग सब आके मालूम पड़ेगा, 1 घंटे के बाद ही मालूम पड़ेगा क्या होगा करके। இது எல்லாருமே ஊரில் இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டாங்க இல்லை அவரு செத்து போயிட்டாரு, இனிமேல் எங்கே பிழைக்க போகிறாரு, 1 மணி நேரம் என்ன 9 மணி நேரம் ஆனால் கூட உயிரே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க। अभी सब गाँव वाले के लोग कहने लगे अभी 1 घंटा किधर है, 9 घंटा 10 घंटा हो गए तो अभी वो नहीं आएंगे, मर गए करके ऐसे कहने लगे। பாருங்களா, ஆண்டவர் அவரை சின்ன வயசுல தெரிந்து கொண்டதுனால எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சார் பாருங்க। அந்த 1 மணி நேரம் लास्ट मिनटல எங்க அப்பாவுடைய நாடி துடிப்பு வேலை செஞ்சுச்சு। देखो परमेश्वर कैसा मेरे पिता को चुना करके, जो उनके अंतिम समय में भी जो एक क्षण में भी परमेश्वर को जीवन दिया है। எங்க வாழ்க்கையில அற்புதம் செஞ்ச ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யும்படியா கடந்து வந்திருக்கிறாரு। हमारे जीवन में अद्भुत किया परमेश्वर, आपके जीवन में अद्भुत करने के लिए आया है वो। அப்போலாம் நான் ரொம்ப அழுவேன், ரொம்ப பயபக்தியா இருந்தாலும் டெய்லி பூஜை பண்ணுவோம், டெய்லி வந்து ரொம்ப பயபக்தியா இருப்போம்। ஆனாலும் நான் மேலே பார்த்து கடவுளே ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, டெய்லி கண்ணீரும் கஷ்டமும் துன்பமும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுலேயே நான் ரொம்ப அழுவேன்।
उस समय में बहुत मैं हम एकदम भयभीत से समान भक्ति के समान में पूजा करती थी, फिर भी हमारे परिवार में क्यों ऐसा है, क्यों हम जो कष्ट उठाते हैं, क्यों इतना तकलीफें करके हमें तो बहुत रोती थी मैं उस समय में। அப்புறம் பிசாசு என்னையும் கொலை செய்யும்படியாக எத்தனையோ தடவை முயற்சி பண்ணான். அப்புறம் ஊர் எல்லாருமே சொல்லுவாங்க, உன்னால தான் உங்க அம்மா இறந்தாங்க. ஏன்னா ஜோசியர்கிட்ட பார்க்க போவாங்கல்ல, அப்போ சொல்லுவாங்க, இந்த பொண்ணு சாக வேண்டிய இடத்துல தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. जो गाँव वाले लोग कहते हैं जैसा तुम शैतान भी मेरे को ज़्यादा भी जो मुझे नाश करने के लिए मारने के लिए कोशिश किया था। लोग कहते थे हमारे लोग जो, क्योंकि तेरे द्वारा ही तेरे माँ ने मर गया, क्योंकि जोशी लोग के पास हमें जो मतलब उस जोशी के बारे में पूछने की जाते समय वो कहते हैं जो इस लड़की के द्वारा ही मतलब इस लड़की मरने वाला स्थान में उनकी माँ मर गई करके। இந்த பொண்ணு செத்துருந்தா அந்த அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்க, இந்த பசங்களை எல்லாம் நல்லா பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. यदि ये लड़की मरा हुआ तो वो माँ बच जाती थी, लेकिन वो सब बचने के बाद वो सब बच्चों लोग को देखती थी, ऐसा करके कहने लगे। அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். तभी मेरे को बहुत कष्ट होता था। அப்போ நான் கேட்பேன் கடவுள்கிட்ட, அப்போ நீங்கள் என்னையே எடுத்துருக்கலாமே, எங்கள் अम्मा உயிரோட வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ சின்ன வயசுல ரொம்ப அழுவேன். तभी मैं भगवान परमेश्वर के पास पूछता था, आप मुझे भी निकाल देगा तो अच्छा रहेगा, हमारे माँ को जीवन रखेगा तो अच्छा रहेगा करके। ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு பதில் ஆண்டவர் வச்சிருந்தாரு. लेकिन उस सब के एक उत्तर परमेश्वर ने रखा था, அவருக்காக தெரிந்து கொண்டாரு, उनके लिए चुना है। அதை இனி வர நாட்களில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். वो आने के वाले समय में आपको मैं बोलता हूँ। இன்னைக்கு இதோட முடிச்சிடலாம். आज यहाँ पर मतलब अंत करेंगे। இனிமே நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி நாங்கள் ஆண்டவருக்குள்ள இவ்வளோ பெரிய மந்திரவாதி, இவ்வளோ ஒரு பயபக்தியோடு இருந்த எங்கள் குடும்பம் எப்படி ஆண்டவருக்குள்ளே நாங்கள் வந்தோன்றதை அடுத்த வாரத்தில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். जो इसके बाद हम कैसे हम उधार में आए, जितना बड़ा जो जादू करने वाला मंत्र करने वाला जो परिवार से जैसा हम हमारे पिता ने उधार पाया करके हम कहने वाले हैं। ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? प्रार्थना करके हम खत्म करेंगे। எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमें अधिक से प्रेम करने वाले हमें स्वर्गीय पिता, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த அற்புதங்களை அதிசயங்களை எல்லாம் எடுத்து சொல்ல முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்தபடினா நன்றி செலுத்துகிறேன்ப்பா. मेरे जीवन में आपने किया जो बहुत सारे अद्भुत भलाई को सब कहने के लिए आपने कृपा किया है परमेश्वर। நீர் எப்படி ஒவ்வொருவரையும் தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொள்கிறீர் என்பதை இந்த ஆண்டவரே என்னுடைய சாட்சியின் மூலமாக ஒவ்வொரு அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. आप कैसा जो हर एक लोग को जो उनके माँ की गोद में कैसा आप चुनते हो करके इस गवाही के द्वारा आपको सिखाए परमेश्वर। உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. केवल आपके नाम की मात्र महिमा होने दो। தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். दीन करके नम्र करके आपके सम्मुख में सौंपते हैं। பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவீராக. देखने वाले हर एक को ये उपयोग होने के लिए हम प्रार्थना करते हैं। மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं अच्छे पिता। आमीन। आमीन।